ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம குமரன் இருக்காரே, பசுபதி எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்மளால் பொறுத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு தீட்டிட்டு இருக்காரு. இவ்வளோ கோவத்தில் இவ்வளோ டென்ஷனாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே காவேரியோட அம்மா ஒரு வார்த்தை தாங்க சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு பிரச்சனை வந்தால் நமக்கு என்னன்னு சொன்னோன்னே பார்க்கணுமே காவேரியோட ரியாக்ஷன். அடி பாவி பாதகத்தி, என் புருஷங்கிறத மறந்துட்டே நீ இப்போ ரியாக்ட் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கோவத்தை உள்ளடக்கிக்கிட்டு, அம்மா நீ கம்முனு கடை, பசுபதி எது பண்ணாலும் நான் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி திட்டி விட்டு வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன் மேலே வச்சிருக்க காதல்னு நீ சொல்லிட்டு வெளியே போனால் தான் உங்கள் அம்மாவுக்கு மூக்குடைஞ்ச மாதிரி இருக்கும். நீ ஏமா இங்கே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா காவேரிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. விஜய் ஒரு பக்கம் கத்தி விட்டு ஃபோனை வைக்க, மறுநாள் காவேரிக்கு உடம்பு சரியில்லாமல் போக ஃபீவர் ஹை ஃபீவராக அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா போட்டுருச்சுங்க. உடனே கங்கா நீ இங்கே வந்துடாத, அங்கேயே நில்லு அப்படின்றாங்க. டே அப்பா எனக்கும் தான்ப்பா இப்படி இருக்குது, பாப்பா வயிற்றுல இருக்குப்பா, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இவங்களுக்கு எந்த உண்மையும் தெரிய போதில்லை, அதனால இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அத்தை வந்து கங்காவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம காவேரியோட அம்மா ஒரு பக்கம், நீ என்ன பண்ணுற பாப்போ, சத்தா சாப்பிடு பாப்போ, சத்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்படி கஞ்சியை கொண்டு வந்து கொடுக்குறிய, எருமை எருமை தாய் கிளவி அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்குது. பரவாயில்ல விடுங்க, ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் நீ எப்போ வெளியே போவ, அண்ணன் எப்போ காலியாவான், தின்ன எப்போ கிடைக்குங்கிற மாதிரி காத்திருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்னாச்சு உன் குரலில் எதுவுமே சொரணையே இல்லைங்கிறாங்க. சொரணையா அப்படிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்கே எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அம்மா போட்டிருக்குங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ இந்த டைமில் நீ பயப்படக்கூடாதமா பயப்படாமா பொண்டாட்டி அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாருங்க. ஏன்னா பயந்துட்டா பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடணுன்ற பயம். பாப்பா மேலே உள்ள அக்கறையா, பொண்டாட்டி மேலே உள்ள அக்கறையா, சரி விடுங்க ரெண்டும் தான் சொல்லிட்டு ரெண்டையும் லவ் பண்ணுறாரு மனுஷன். இப்பெல்லாம் யாராவது பார்த்துக்க முடியுமா? இப்பெல்லாம் விழுந்து பார்த்துக்கிட்டவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு லக்கிகள் யாருன்னு தான் நம்ம பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வந்துவிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்